ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்குள்ளான மேட்ச் ப்ரெடிக்ஷனில் செமிஃபைனல் 2 வேர்ல்டு கப் இங்கிலாந்து vs இந்தியா மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பிக் மேட்ச், யார் வின் ஆவாங்கன்னுங்கிறது நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியாது, டஃப் காலாக இருக்கும். ஓகே, பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இருக்காது, சேம் லைனப்போடு தான் இறங்க அதிக வாய்ப்பு. இன்னொன்று, இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு எடுபடுறதுனால இங்கிலாண்டில் மார்குட் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் யாருக்கு பதிலாக வருவான் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியல. ஒன்று சாம் கரன் இல்லைன்னா கிறிஸ் ஜார்டன், அவங்களுக்காக தான் சேஞ்சஸ் ஆக முடியும். அதை பொறுத்து வந்து பார்ப்போம் வேறு யாராக வரலையான்னு. மிச்சபடி பிளேயிங் 11 உங்களுக்கே தெரியும் யாரெலாங்கிறது. ஓகே, ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் கயனாலில் நடக்குது. பிச் ரிப்போர்ட்டு கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் கிரவுண்டு. பேட்டிங்காக இருந்தாலும் ஓகே, பவுலிங்காக இருந்தாலும் ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கும், ஆவரேஜாக இருக்கும். பவுலிங்குக்கும் எடுபடும், பேட்டிங்னாலையும் அந்தந்த டைமில் இதாகும். ஆவரேஜ் 146 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறவங்க 170+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. லோ ஸ்கோரிங்காகவும் பவுலர் அந்த டீம் பவுலிங் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக 140க்குள்ளேயும் சுருட்ட முடியும். இந்த பிச்சு அதுக்கேற்ற மாதிரியான பிச்சு தான். ஓகே, வின்னிங் பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 58%, இங்கிலாந்து 42 இருக்குது. கணக்குப்படி 50-50 தான் வரும். இது கொஞ்சம் ரேஷியோ மேலே ஏறி இருக்குது இந்தியாவுக்கு. பட் இந்தியா தான் அப்படிங்கிறத அடித்து சொல்ல முடியாது. இங்கிலாண்டும் சும்மா உள்ளே வரல, செமிஃபைனலுக்கு பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ ஈஸியாக அதை போட்டுறக்கூடாது. லாஸ்ட் நடந்த 5 மேட்ச்சில் இந்தியா 3 முறையும் இங்கிலாந்து 2 முறையும் வின் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப்பில். ஓகே, வேர்ல்டு கப்பில் இந்த ரெண்டு டீம் மோதுனதில் யார் அதிக வின் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஈக்குவல் தான். 8 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 8லேயுமே 4 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 4லேயுமே 2-2 அப்படி வின் ஆகிட்டாங்க வேர்ல்டு கப். அதில் ஹையஸ்ட் ஸ்கோர் இங்கிலாந்து அடித்தது 200, இந்தியா அடித்தது 218. லோவர் ஸ்கோர் இங்கிலாந்து 80, இந்தியா 150 அடிச்சிருக்காங்க. ஓகே, நான் ஜிஎல் டீம் ஒரு 3 டீம் எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். இது இங்கிலாந்து ஃபேவரான டீமு. இங்கிலாந்து வின் பண்ணுற மாதிரி இருந்தால் கிறிஸ் ட்ராப்லி கண்டிப்பாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் யாராவது ஒருத்தர் எடுத்துடுவார். கிறிஸ் ஜார்டன் அருமையாக மிடில் ஓவர்லையும் சரி டெத் ஓவர்லையும் சரி கண்டிப்பாக 3 விக்கெட் தாராளமாக எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆர்ச்சர் கண்டிப்பாக 1 விக்கெட் எடுக்க, எனக்கு தெரிஞ்சு 12 விக்கெட் ஆர்ச்சர் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பனிங் 3 பேர் கொடுத்துட்டேன். அஸ்தீப் மட்டும் எடுத்துருக்குறேன். பட்டு இந்த 3 விதத்தில் யாராவது ஒருத்தர் அஸ்தீப் அவுட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அது பட்லராக கூட இருக்கலாம். பட் பட்லர் அஸ்தீப் ஓவரை தாண்டிட்டாருன்னா பிக் மேட்ச் பிளேயர் ஆகிடுவார். ஸோ அதை பார்த்து எடுக்கணும். லோ பிக்காக அக்ஷர் பட்டேல் நான் கிளிக் பண்ணிடுறேன். அக்ஷர் பட்டேல், லிவிங்ஸ்டனும். நீங்கள் லிவிங்ஸ்டன் பதில் மொயின் அலினாலும் போங்க, அது உங்களோட விருப்பம் தான். இல்லைனா ஆந்தில் ரசீத், அவரை கூட எடுக்கலாம். நான் அவரை எடுக்கலை, ஏன்னா பார்த்து ஆடிடுவாங்க அப்படிங்கிறதுல நான் எடுக்கலை. அவர் ஓவரை கொஞ்சம் தள்ளி ஆடிடுவாங்க, அதுக்காக நான் எடுக்கலை. நீங்கள் அவரை கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லை அக்ஷர் பட்டேல் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜடேஜா போகிறேன், இல்லை பும்ரா குல்தீப் போகிறேன் அப்படின்னாலும் உங்களோட விருப்பம் தான். இல்லை மேலே ஒருத்தரை பிலிப் சால்ட், ஜோஸ் பட்லர் ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு நான் பும்ரா இல்லை குல்தீப் யாதவ் போகிறேன் அப்படிங்கிறவங்க உங்களோட வாய்ப்பு. இல்லை ரிஷப் பண்ட் கூட ஒரு ரிஸ்கியாக எடுத்துக்கோங்க. ஓகே, இது இந்தியாவுக்கு ஃபேவரான டீமு. மேலே சால்ட்டை அஸ்தீப் சிங் எடுத்துருவார் விக்கெட்டு.
பட்லர் கொஞ்ச நேரம் ஆடுவார், அதுக்கடுத்து விக்கெட் விழுந்துற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். விராட் கோலி வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக நின்று ஆடி டீம் ஒரு லெவலுக்கு கொண்டு வருவார். சூரியகுமார் கரெக்டாக இருக்கும். ஓப்பனிங் ரோஹித்தும் 1 down பண்டும் இயர்லேயே அவுட் ஆகுத மாதிரி நான் இது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. இதில் நான் ஜடேஜா எடுத்திருக்கேன் லோ பிக்காக. ஏன்னா அவர் யாருமே அவ்வளோவா பிக் பண்ணல. இந்த மேட்ச் ஒரு வேளை இங்கிலாந்து கூட நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு, ஒரு 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பேஸ்டோ கூட நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு லிவிங்ஸ்டன் இல்லைனா சாம் கரன், ஹாரி ப்ரூக் இவங்களுக்கு போகிறது. ஹாரி ப்ரூக் கூட ஒரு பெட்டர் ஆப்ஷன். கொஞ்சம் நின்று பொறுமையாக நல்லா ஆடுவார். ஓகே, ஒரு நியூட்ரல் டீமு. இதை பார்த்தீங்கன்னா சூரியகுமார், விராட் கோலி சேம் தான். இதில் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்கேன். என்னென்னா மேலே அவுட் ஆகும்போது கீழே நின்று ஆடுவார். எக்ஸ்பெஷலி ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுப்பாங்க, அதில் விக்கெட் விளையும் சான்சஸ் இருக்குது. லிவிங்ஸ்டன் அதனால் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிறிஸ் ஜோர்டன், ஆண்டி லசிதான். இவங்களை வந்து ஒரு ஆவரேஜ் பவுலர் தான் சொல்லுவாங்க. குட் பவுலர்னால் ஆர்ச்சர், ஸ்டாப்லி சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்கள ஈஸியாக பார்த்து ஆடிட்டு இவங்க ஓவரில் அடிக்க போய் விக்கெட் உள்ள அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்களை எடுத்திருக்கேன். நான் இதில் பும்ரா ட்ராப் பண்ணியிருக்கேன். ஏன்னா பட்லரு பும்ராவை 2 பேருக்குமே ஒரு பேட்டில் இருக்குது, பேஸ்டோக்கும் சரி. ஸோ பும்ராவை கொஞ்சம் நீட்டாக ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஜடேஜா ட்ராப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் யாரை ட்ராப் பண்ணாலும் லோ பிக் பிளேயர் இங்கிலாண்ட்லேயும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க, இந்தியாவிலையும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஆனால் ஜிஎலுக்கான வித்தியாசம் எல்லோரும் போடுறதுலேயும் டாப்பில் கொண்டு வந்து விடும். அதுக்கானதை நம்ம டெலிகிராமில் டீமை கரெக்டாக அப்டேட் பண்ணுறோம். இந்த தடவை ஜிஎல் கண்டிப்பாக அடிக்கிறோம். ஓகே, இந்த மேட்சுக்கான கிவ்அவே சேலஞ்சு கொடுத்துருக்கேன். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வின் பண்ணுறவங்களுக்கு பரிசை தட்டிட்டு போங்க. கிவ்அவேயோட ரூல் என்ன அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இந்த வீடியோக்கு லைக்கு, கமெண்ட் பண்ணியிருக்கணும், ஆன்சர் பண்ணியிருக்கணும் கேட்ட கொஸ்டினுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதது உங்கள் விருப்பம் தான். அது ஏன் ஃப்ரெண்ட்ஸ்னால் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் ஒரு ஐடியில் இருந்து தான் கமெண்ட் பண்ணணும், ஒரு ஆன்சர் தான் அனுப்பணும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சேர்ந்து விளாண்டாங்கன்னா அவங்களுக்கு யாருக்காவது ப்ரைஸ் உள்ள அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா, அவ்வளோதான். இதை கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரைஸை தட்டிட்டு போங்க. இதுக்கு முந்தின மேட்ச்லேயும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணி வின் பண்ண பாருங்கள். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் காண்போம். நன்றி.